அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாசம் வந்தாலே நம்ம ஊர்ல வெயில் அடிக்குதோ இல்லையோ பசங்களுக்கு ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பப்ளிக் எக்ஸாம் வாழ்க்கையே தீர்மானிக்க போற எக்ஸாம்னு எல்லாரும் பயமுறுத்தி வைப்பாங்க. இந்த எக்ஸாம் நேரத்துல பசங்களுக்கு நிஜமான டென்ஷன் யாரு? காலையில 8 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் உட்கார வச்சு உசுர வாங்கும் பள்ளிக்கூடமா? இல்ல பசங்களோட நிஜமான திறமைய பார்க்காம பக்கத்து வீட்டு பையன் சென்டம் வாங்கிட்டான், நீ எவ்வளவு மார்க்னு கேட்டு உயிரை வாங்கும் சொந்தக்காரர்களா? பசங்களோட ஃபியூச்சரை கேள்விக்குறியாக்குறது ஸ்கூல் பிரஷரா இல்ல சொந்தக்காரர் பேச்சா? வாங்க அலசி ஆராயலாம். நடுவர் சார், இதில் என்ன சந்தேகம்? ஸ்கூல் தான் சார் பசங்களோட முதல் எதிரி. சார், சண்டே லீவுன்னு கேலண்டரில் தான் சார் இருக்குது, எங்கள் ஸ்கூலில் இல்லை. பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு காலையில் சூரியன் உதிக்கும் போது ஸ்கூலுக்கு போனால் சந்திரன் வரும்போது தான் வீட்டுக்கே வரோம். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பிடி பீரியட். சார், நீ கிரவுண்டுக்கு போகலாமான்னு கேட்டால் மேக்ஸ் சார் உள்ளே வந்து உங்கள் பிடி சார் லீவு, புக் எடுங்கன்னு சொல்லுவார். விளையாட விடாமல் மூச்சு விட நேரம் இல்லாமல் மார்க் வாங்கும் மிஷினாக எங்களை மாற்றுறதே இந்த பள்ளிக்கூடத்தோட ப்ரெஷர் தான் சார். ஸ்கூலில் ப்ரெஷர் போட்டாலும் அது நம்ம நல்ல மார்க் வாங்கணும்னு நம்ம டீச்சர்ஸ் பண்ணுறது சார். ஆனால் இந்த சொந்தக்காரங்களை என்ன சார் பண்ணுறது? பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுவாங்க, கண்ணா நல்லா படித்து எழுது, பக்கத்து வீட்டு சுரேஷ் போன வருஷம் 490 எடுத்தான், நீ 495 எடுக்கணும். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைப்பாங்க. அது மட்டுமா சார், ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம சர்வர் டவுன் ஆகுதோ இல்லையோ இவங்க பண்ணுற ஃபோன் கால்களில் நம்ம பிபி டவுன் ஆகிடும். நமக்கு டிராயிங் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், அந்த திறமையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மேக்ஸில் எவ்வளோ மார்க், இது ஒன்று தான் சார். நம்ம திறமையை அழித்து நம்மளை டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிறதே இந்த சொந்தக்காரங்க தான் சார். நடுவர் சார், சொந்தக்காரங்க மார்க் கேட்டால் பாஸ் ஆகிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஃபோனை வச்சிடலாம். ஆனால் இந்த ஸ்கூலில் நடக்கிற எக்ஸாம்ஸை லிஸ்ட்டு போட்டு சொல்லவா? சைக்கிள் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட்டு. எங்களை மனுஷனாக பார்க்குறாங்களா இல்லை பிரிண்டர் மிஷினான்னு தெரியல. எங்கள் ஸ்கூல் பிரின்சிபலை பார்த்தாலே பசங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் சார். சொந்தக்காரங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க, ஆனால் இந்த ஸ்கூல் ப்ரெஷர் வருஷம் முழக்க எங்களை வதைக்குது சார். நடுவர் சார், ஸ்கூலை தப்பாக சொல்லாதீங்க சார். டீச்சர்ஸ் எப்படியாவது நம்மளை பாஸ் ஆக்கிடணும் தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த தைரியத்தையே உடைக்கிறது யார் தெரியுமா? இந்த சொந்தக்காரங்க தான் சார். நாளைக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டே வந்து வீட்டில் உட்காந்துக்குவாங்க, நமக்கு தூக்கமே வராது. மாமா பொண்ணு டாக்டர் ஆகிட்டா, பெரியப்பா பையன் இன்ஜினியர் ஆகிட்டான், நீ என்ன ஆக போறன்னு கேட்டு கேட்டு நம்ம திறமையே முடக்கிடுவாங்க. மார்க் கம்மியாக எடுத்தா கூட நம்ம திறமையை வச்சு நம்மளால வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கிறது, மார்க் குறைஞ்சா வாழ்க்கையே போச்சுன்னு பசங்களை பயமுறுத்துறது அவங்க தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மதிப்பெண் பட்டியல் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை, திறமையே தீர்மானிக்கிறது. ரொம்ப அருமையான பட்டிமன்றம். ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்தின் ப்ரெஷர் பசங்களை மூச்சு விட விடாம பண்ணுதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்க மார்க்கை மட்டும் பார்த்து திறமையை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுமே பசங்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு போற விஷயங்கள் தான். அதனால எக்ஸாம் நேரத்துல பள்ளிக்கூடங்கள் பசங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பயப்படாம எக்ஸாம் எழுதுங்க, உங்க திறமை உங்களை எப்படியும் ஜெயிக்க வைக்கும்.